Welcome to Magellan Academy. This video gives you part 3 of the lesson All Summer in a Day by Ray Bradbury. 12th English, Unit 5, Samacheer Kalvi, and also for TNPSC examinations. Prepared and presented by Dr. Amala Arokyam. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறாங்கன்னா, இந்த பிள்ளைங்க சன்னை பார்க்கறதுக்காக எவ்வளவு அமைதியானாங்க. கையாமையான்னு சத்தம் போட்டவங்க எவ்வளோ அமைதியானாங்க அப்படின்னா, ஒரு வேகமான படம், ஒரு சத்தமுள்ள படம் திடீர்னு நின்று போய் ஒரே ஒரு ஸ்லைடு மட்டும் பார்த்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இங்கே பார்க்குறாங்க. The silence was so immense and unbelievable that you felt your ears had been stuffed or you had lost your hearing altogether. சைலன்ஸ் எவ்வளோ இருந்துச்சுனாக்கா, யாராலையும் நம்பவே முடியல. ஒருவேளை காதுகளை நம்ம வச்சு அடைச்சிட்டாங்களா, இல்லை எனக்கு காதே கேட்காம போச்சா அப்படின்னு கேட்குற அளவுக்கு சைலன்ஸாக இருந்தது. The children put their hands to their ears. பிள்ளைங்கெல்லாம் வந்துட்டு அவங்க காது கொண்டே கையை கொண்டே காதை வச்சு மூடிக்கிட்டாங்க. They stood apart. அவங்க எல்லாம் தனித்தனியாக நின்னாங்க. The door slid back and the smell of the silent waiting world came into them. The door கொஞ்சமாக திறந்துச்சு and the smell of the silent waiting world, அமைதியாக இருக்கிற நம்ம காத்திருக்கூடிய வெளியே உலகம் வந்துக்கிட்டு அதனுடைய ஸ்மெல் தெரிஞ்சு அப்படின்னு சொல்கிறாங்க. வேர்ல்டு கேம் இன் டு தம், அவங்களுக்கு வந்தது. என்ன வந்தது? த சன் கேம் அவுட். இப்போ சூரியன் வெளியே வருது. 7 வருஷத்துக்கு பின்னாடி இன்னும் 2 மணி நேரம் மட்டும் கூடிய சூரியன் இப்போ வெளியே வருது. அதுக்காக தான் இவங்க எல்லாம் அவ்வளோ அமைதியாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இட் வாஸ் த கலர் ஆஃப் ஃப்ளேமிங் பிரான்ஸ் அண்ட் இட் வாஸ் வெரி லார்ஜ். அப்படியே வந்துட்டு ஒரு பிரான்ஸ் கலர் எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு 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 பித்தளை கலரில் தெரியுது. அப்போ ரொம்ப பெருசாக இருக்குது. இட் வாஸ் வெரி லார்ஜ், ரொம்ப பெருசாக இருக்குது. அண்ட் த ஸ்கை அரவுண்ட் இட் வாஸ் பிளேசிங் ப்ளூ டைல் கலர். அதை சுற்றி இருக்கிற ஸ்கை வானம் வந்துக்கிட்டு அப்படியே பிளேசிங், அதாவது மின்னுற மாதிரி ப்ளூ கலரில் இருக்குது. அண்ட் த ஜங்கிள் burned with sunlight as the children released from their spell rushed out yelling into the spring time. ஜங்கிள் வந்துட்டு அந்த இருக்கே, ஜங்கிள் வந்துக்கிட்டு அந்த வனம் காடு இருக்கே, அது பேர்ன்டு வித் சன்லைட் அப்படியே படுறது தெரியுங்களா? பேர்ன்டு அப்படிங்கிற பேர்ன்டு இல்லை, ஆக்சுவலாக சன்லைட் தெரியுது. அஸ் த சில்ட்ரன் ரிலீஸ் ஃப்ரம் தி, அவங்க சில்ட்ரன்லாம் என்ன பண்ணுறாங்கனாக்கா, என்னமோ மந்திரக்கட்டிலேருந்து விடுபட்ட மாதிரி ரஷ்ட் அவுட், சத்தம் போட்டுட்டு வெளியே ஓடுறாங்க. அந்த ஸ்ப்ரிங்குங்கிறது சம்மரோட ஸ்டார்டிங். ஆக்சுவலாக ஸ்ப்ரிங் முடிஞ்சால் சம்மர் வரும். நவ் டோன்ட் கோ டூ ஃபார், தூரமாக போயிடாதீங்க. கால் டு த டீச்சர் ஆஃப்டர் தெம், அவங்க போனவங்களை பார்த்து டீச்சர் கூப்பிட்டு சொல்கிறாங்க, ரொம்ப தூரம் போயிடாதீங்க. யூ ஹேவ் ஒன்லி 2 hours, 2 மணி நேரம் தான் இருக்கும், உங்களுக்கு தெரியும் தானே. யூ வுடன்ட் வாண்ட் டு கெட் காட், நீங்கள் வந்து கெட் காட் அவுட், நீங்கள் வந்துட்டு நம்ம திரும்பி வந்துருக்கு வராமல் இருந்தீங்கன்னா 2 மணி நேரத்தில் வரணும், அங்கங்கேயா சிக்கிப்பீங்க நீங்கள். பட் தே வேர் ரன்னிங் அண்ட் டேர்னிங் தேர் ஃபேஸஸ் அப் டு த ஸ்கை. அவங்க ஓடினாங்க, ஆனால் இவங்க ஓடிட்டே இருந்தாங்க. turning their faces up to the sky, வானத்தை நோக்கி பார்த்தாங்க. and feeling the sun, சன்னை பார்க்குறாங்க, சன்னை ஃபீல் பண்ணுறாங்க. and their cheeks like warm iron, கண்ணெல்லாம் வந்துட்டு அந்த சூரிய வெளிச்சம் பட்டு சுடுது. they were taking off their jackets, போட்டு மேலே போட்டு ஜாக்கெட் எடுத்துட்டாங்க. and letting the sun burn their arms. ஜாக்கெட் அப்படின்னு சொல்கிறதுல வந்துட்டு எப்பவுமே ஒரு வந்து ட்ரெஸ்ஸுக்கு மேலே வந்துட்டு ஒரு ஜம்பர் மாதிரி இல்லை இந்த ஸ்வெட்டர் மாதிரி, அதை தான் ஜாக்கெட் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க. ஸோ எல்லாரும் போட்டிருந்தா மேலே போட்டிருந்த ஸ்வெட்டர்லாம் கட்டிடுறாங்க. letting the sun burn their arms, அவங்க கையில் வந்துட்டு அவங்க ஆர்ம்ஸை வந்துக்கிட்டு பேர்ன் பண்ணட்டும் சன் வந்துக்கிட்டு அப்படின்னு பார்க்குறாங்க. ஏன்னா சன்னே பார்க்காம இருக்கிறதுனால. அதனால தான் சன் வரும்போது, சம்மர் வரும்போதெல்லாம் அங்கே எல்லாமே ட்ரெஸ்ஸஸ்லாம் குறைச்சி போட்டிருப்பாங்க. ஏன்னா அந்த கிடைக்கிற டைமில் சன்னை பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஓ, இட்ஸ் பெட்டர் தேன் த சன் லேம்ப்ஸ், இஸ்ன்ட் இட்? இது வந்து நம்ம சன் லேம்ப்ஸ் நம்ம கொடுத்துருப்பாங்க. அது சன்னே இல்லாதனால சன் லேம்ப்ஸ்னு வச்சுருப்பாங்க அவங்க. அந்த சன் லேம்ப்ஸை வந்து சூரியன் இருக்கிற மாதிரி ஆர்டிஃபிஷியலாக உருவாக்குறது. அதை விட இது பெட்டராக இருக்குல்ல அப்படின்னு சொன்னாங்க. மச் பெட்டர், ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறான். தே ஸ்டாப்ட் ரன்னிங் அண்ட் ஸ்டுட் இன் த கிரேட் ஜங்கிள் தட் கவர்டு வீனஸ். அவங்க ஓடுறதை நிறுத்திட்டு அந்த கிரேட் ஜங்கிள், பெரிய வனம் இருக்கே, அந்த வீனஸையே கவர் பண்ணியிருக்க வனம், அங்கே நின்னாங்க. that grew and never stopped growing. அந்த வனம் எப்பவுமே பெருசாகிட்டே இருக்கு, எப்பவுமே நிறுத்தினது இல்லை. tumultuously ஒழுங்கீனமா, ஈவன் அஸ் யூ வாட்ச்ட் இட், அதாவது நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அது கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகிட்டே வளர்ந்துக்கிட்டே இருக்கு. ஒழுங்காக வளரல, காடு மாதிரி வளருது, ஆனால் வளர்ந்துக்கிட்டே இருக்கு. இட் வாஸ் அ நெஸ்ட் ஆஃப் ஆக்டோபி. இது வந்துட்டு எப்படி இருக்குனாக்க ஒரு நெஸ்ட் ஆஃப் ஆக்டோபி, அதாவது ஆக்டோபஸ் இதெல்லாம் இருக்கு, ஆக்டோபஸ் வந்துட்டு மீன்லாம் இருக்கு, அதெல்லாம் இருக்கிற ஒரு கூடு மாதிரி இருக்கு. கிளஸ்டரிங் அப் கிரேட் ஆர்ம்ஸ் ஆஃப் ஃப்ளஷ் லைக் வீட். அப்படியே செடி எல்லாம் வளர்ந்துருக்கும் இல்லையா, அந்த களையெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம இந்த ஆக்டோபஸோட கை மாதிரி வளர்ந்துட்டு வேவரிங் ஃப்ளவரிங் இன் த பிரீஃப்ஸ். அந்த சின்ன ஸ்ப்ரிங் டைம் இருக்கு இல்லையா, அந்த ஸ்ப்ரிங் டைமில் வந்து வேகமாக பூ பூக்குது, ஆடுது.
ஸோ அந்த மனம் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. இட் வாஸ் அ கலர் ஆஃப் ரப்பர் அண்ட் ஆஷ். இந்த வந்து என்ன கலர்ல இருக்குனாக்கா ரப்பர் கலர்லையும் வந்து சாம்பல் கலர் இருக்கு. திஸ் ஜங்கிள், இந்த காடு, ஃப்ரம் த மெனி இயர்ஸ் வித்தவுட் சன்லைட் வாஸ் த கலர் ஆஃப் ஸ்டோன்ஸ். பல வருஷமா வந்துக்கிட்டு சன்லைட்டே பார்க்காதனால ஏறக்குறைய பாறையோட கலர் இருந்தது. அண்ட் ஒயிட் சீசஸ், வெள்ளை கலர் சீஸ் இருக்கு இல்லையா, வெண்ணெய் கட்டி வெண்ணெய் அது மாதிரி இருந்தது. அண்ட் இங்கு மாதிரி. அண்ட் இட் வாஸ் அ கலர் ஆஃப் த மூன். ஆமா, அதுதான் கலர் ஆஃப் த மூன், மூனோட கலர்ல இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. the children lay out laughing on the jungle mattress. அவங்க இந்த பிள்ளைங்கலாம் வந்துக்கிட்டு அப்படியே அந்த ஜங்கிள் மேட்ரஸ்னால் அந்த புல் தர இருக்கு இல்லையா, அதில் படுத்துக்கிறாங்க. அண்ட் ஹேர்ட் இட் சை, அது வந்துட்டு அது கேட்குறாங்க. சை அண்ட் ஸ்குவீக், அதுனாக்கும் அது வந்துட்டு பெருமூச்சு விடுறதையும் கீச்சு கீச்சுன்னு சத்துறதையும் அதுவும் கேட்குறாங்க. அண்டர் தெம் ரெசிலியன்ட் அண்ட் அலைவ், அவங்க படுத்துனது கீழே அது வந்துக்கிட்டு ரெசிலியன்ட், அதாவது வந்துட்டு கஷ்ட காலத்தெல்லாம் விட்டுட்டு சமாளிச்சுக்கிட்டு உயிர் பெற்று வருது. அண்ட் அலைவ், உசுரோடு இருக்குது. தே ரேன் அமங் த ட்ரீஸ், அவங்க அந்த மரத்துக்கு இடையில் ஓடினாங்க. தே ஸ்லிப்ட் அண்ட் ஃபெல், அவங்க வந்து வலிக்கு கீழே விழுந்தாங்க. தே புஷ்ட் ஈச் அதர், ஒருத்தர் தள்ளி விட்டாங்க. தே பிளேட் ஹைட் அண்ட் சீக் அண்ட் டேக், அவங்க வந்துட்டு ஒளிஞ்சு விளையாடுற விளையாட்டையும் ஒருத்தர் தட்டிட்டு போகிற விளையாட்டையும் விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க. பட் மோஸ்ட் ஆஃப் ஆல், ஆனால் எல்லாத்தையும் விட, தே ஸ்குவிண்டட் அட் த சன் அன்டில் டியர்ஸ் ரேன் டவுன் தேர் ஃபேஸஸ். அந்த சூரியனை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. ஒருத்த கண்ணில் பார்த்துக்கிட்டு இருந்திருக்கலாம், 2 கண்ணில் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. எது வரைக்கும்னாக்கும் அவங்க கண்ணில் இருந்து அந்த சூரிய வெளிச்சத்தினால கண்ணீர் ஓடுற வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. தே புட் தேர் ஹேண்ட்ஸ் அப் டு தட் yellowness. அவங்க அப்படியே வந்து பிரமிச்சு போய் பார்க்குறாங்க அந்த எல்லோ கலரை. அண்ட் தட் அமேசிங் ப்ளூனஸ், அந்த ப்ளூ கலரை பார்க்குறாங்க. அண்ட் தே பிரீத் ஆஃப் த ஃப்ரெஷ் ஏர் and listened to the silence which suspended them in a blessed sea of no sound and no motion. அவங்க வந்துட்டு அந்த கலரை பார்த்து அமேஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் ஏரை வாங்குறாங்க, கேட்டுக்கிட்டே இருக்காங்க. எதை கேட்குறாங்க? சைலன்ஸை கேட்குறாங்க. which suspended them in a blessed sea of no sound no motion. அவங்கள வந்துட்டு எப்படி ஒரு பிளஸ் பண்ணிட்டுனா, ஒரு சி எது மாதிரி சீனாக்கு சவுண்டும் இல்லாத மூமெண்ட்டும் இல்லாத ஒரு சீல உடைய விட்டா எப்படி இருக்குமோ அந்த சைலன்ஸை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதாவது என்ஜாய் பண்ணுறாங்க. they looked at everything and savored everything. அவங்க எல்லாத்தையும் பார்த்தாங்க, எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணாங்க. then wildly, அப்புறம் கடைசியா ரொம்ப முரட்டுத்தனமா, லைக் அனிமல்ஸ் எஸ்கேப்டு ஃப்ரம் தியர் கேவ்ஸ், எப்படி வந்துக்கிட்டு விலங்குகள்லாம் வந்துட்டு அதனுடைய குகையிலேருந்து வெளியே போனால் எப்படி போகுமோ அந்த மாதிரி they ran in shouting circles. அவங்க வந்துட்டு ஓடிட்டே இருந்தாங்க சத்தம் போட்டுக்கிட்டு. they ran for an hour and did not stop running. அவங்க ஓடிட்டே இருந்தாங்க, 1 மணி நேரம் ஆயிடுச்சு, நிறுத்தவே இல்லை, ஓடிட்டே இருந்தாங்க. and then அதுக்கு பிறகு in the midst of their running one of the girls wailed. இந்த மாதிரி ரன் பண்ணிட்டு இருக்கும்போதே ஒரு பொண்ணு அழ ஆரம்பிச்சா. everyone stopped. எல்லாரும் நின்றுட்டாங்க. the girl standing in the open held out the other hand. ஒரு ஓப்பனில் நின்றுக்கிட்டு அந்த பொண்ணு அந்த அடுத்த கையை காமிச்சா. ஓ லுக் she said trembling. இங்கே பாருங்க அப்படின்னு நடுங்கிக்கிட்டே சொன்னான். they came slowly to look at her opened palm. அவங்க எல்லாரும் மெதுவாக வந்து அவரோட கையில் ஓப்பன் பண்ணியிருந்த உள்ளங்கையை பார்த்தாங்க. இந்த சென்டர் ஆஃப் இட், அந்த கையோட சென்டரில் கப்ட் அண்ட் ஹியூஜ், ஒரு கப்பில் அதாவது அப்படி நிற்கிது ஹியூஜாக பெருசாக, வாஸ் அ சிங்கிள் ரெயின் ட்ராப், ஒரு சின்ன மழை துளி. ஷீ பிகேன் டு க்ரை, அவள் அழ ஆரம்பிச்சா. லுக்கிங் அட் இட், அதை பார்த்துக்கிட்டே. தே கிளான்ஸ்ட் குவைட்லி அட் த சன். எல்லாரும் சன்னையே பார்த்தாங்க. ஓ ஓ அப்படின்னு எல்லாம் புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. A few cold drops fell on their noses and their cheeks and their mouths. இன்னும் கொஞ்சம் கோல்டு ட்ராப்ஸ், ரொம்ப குளிரான அந்த மலை துளி இருக்கே, அது வந்துக்கிட்டு அவங்க மூக்கு மேலே, அவங்க கன்னத்தில், அவங்க வாயிலெல்லாம் விழுது. The sun faded behind a stir of mist. இந்த சன் வந்திருக்கே இப்போ அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேட் ஆயிடுச்சு. பிஹைண்ட் அ ஸ்டிர் ஆஃப் மிஸ்ட், அந்த மிஸ்டோட கலக்கு இருக்கு இல்லையா, அந்த மிஸ்ட்டுக்கு பின்னாடி போகிறது. எ விண்ட் ப்ளூ கோல்டு அரவுண்ட் தெம், ஒரு காற்று வந்துட்டு ரொம்ப குளிராக அவங்கள சுற்றி அடிக்குது. they turned and started to walk back towards underground house. அவங்க திரும்பி நடக்க ஆரம்பிச்சாங்க அந்த அண்டர் கிரவுண்ட் வீட்டை நோக்கி. their hands at their sides, கை கண்ணத்து சைடில் வச்சுக்கிட்டு இடுப்பில் போன அப்படி நடப்பாங்க. their smiles vanishing away. அவங்க முகத்தில் இருந்த சிரிப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நழுவி போயிட்டு இருந்தது. A boom of thunder startled them. ஒரு பெரிய தண்டர், இடி வந்துட்டு அவங்கள வந்துட்டு பயமுறுத்துச்சு. அண்ட் லைக் லீவ்ஸ் பிஃபோர் அ நியூ ஹரிக்கேன், ஒரு ஒரு புது புயல் வந்தால் புயலுக்கு முன்னாடி வந்துட்டு மலைகள் வந்துட்டு மரத்தோட இலைகள் எப்படி விழுமோ அந்த மாதிரி தே டம்பிள்ட் அப்பான் ஈச் அதர் அண்ட் ரன். ஒருத்த மேலே ஒருத்த விழுந்துக்கிட்டு ஓடினாங்க. லைட்னிங் ஸ்ட்ரக் 10 miles away, 5 miles away, a mile, half mile.
10 மைலுக்கு அப்புறம் ஒரு லைட்னிங் வந்தது. அது 5 மைல் ஒண்ணு வந்துச்சு. 1 மைல்ல வந்தது. அதாவது பக்கத்துல வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. The sky darkened into midnight in a flash. ஒரு ஃபிளாஷ்ல ஸ்கை வந்துகிட்டு நடுராத்திரி ஆயிடுச்சு. They stood in the doorway of the underground for a moment until it was raining hard. அந்த அண்டர் கிரவுண்டோட டோர் வழியில் வந்துக்கிட்டு ஒரு நிமிஷம் நிற்கிறாங்க. திரும்ப மழை ஹெவியாக பெய்கிற வரைக்கும். தென் தே க்ளோஸ் த டோர். அப்போ கதவை மூடிட்டாங்க. அண்ட் ஹர்ட் த ஜைகாண்டிக், இது ஜைஜாண்டிக் இல்லை, ஜைகாண்டிக். And heard the gigantic sound of the rain falling in tons and avalanches everywhere and forever. ஸோ அதுக்கப்புறம் அவங்க கேட்குறாங்க, ரொம்ப பிரம்மாண்டமாக மழை டன் கலர்ந்து விழுந்து நிலச்சரிவு ஏற்பட்ட மாதிரி போய் எவ்ரிவேர் எப்போ எல்லா இடத்துலையும் மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. Will it be 7 more years? இன்னும் 7 வருஷம் ஆகுமா? எஸ் 7, ஆமாம் 7 அப்படின்னு யாரோ சொன்னாங்க. தென் ஒன் ஆஃப் தம் கேவ் அ லிட்டில் கிரை. அப்புறம் பார்த்தா ஒருத்த வந்து சின்ன ஒரு அழுகை வந்தது. மாகாட் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. மாகாட் வாட், என்ன அப்படி யாரை கேட்குறாங்க. ஷீ இஸ் ஸ்டில் இன் த க்ளோசெட் வேர் வி லாக்டர். அவள் இன்னும் நம்ம எங்கே மூடி வச்சோமோ அந்த க்ளாசெட்டில் தான் இருக்கிறா. மாகாட் அப்படின்னு ஒருத்தர் பேசுகிறாங்க. தே ஸ்டுட் அஸ் இஃப் சம் ஒன் ஹேட் ட்ரிவன் தெம் லைக் சோ மெனி ஸ்டேக்ஸ் இன் டு த ஃப்ளோர். யாரோ தள்ளி விட்ட மாதிரி எல்லாம் இந்த ஸ்டேக்ஸ்னால் அந்த கட்டைகளாக இருக்க முடியாது, அதெல்லாம் வந்து தள்ளி விட்ட மாதிரி கீழே விழுந்துடுறாங்க. தே லுக்ட் அட் ஈச் அதர் அண்ட் தென் லுக்ட் அவே. எல்லாரும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு திரும்பி ஒருத்தர் கண்ணை விளக்கிக்கிறாங்க. They glanced out at the world that was raining now and raining steadily. அப்படியே வெளியே பார்க்குறாங்க, மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. They could not meet each other's eyes, glances. ஒருத்தரோட இன்னொருத்தருடைய பார்வையை உங்களால் தாங்கிக்க முடியல. இதெல்லாம் வந்துட்டு அவங்களுடைய கில்ட்டை பற்றி சொல்கிறாங்க. அவங்க எப்படி கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இந்த பேராகிராஃப் ஆக்சுவலாக. They could not meet each other's glances. ஒருத்தர் பார்க்குறதே தவிர்த்தாங்க. Their faces were solemn and pale. அவங்க முகம் வந்துக்கிட்டு வெளிரி போய் சீரியஸாக இருந்தது. They looked at their hands and feet. அவங்களுடைய கையையும் காலையும் பார்த்தாங்க. Their faces down. தலையை குனிஞ்சுக்கிட்டாங்க. திரும்பி யாரோ சொல்கிறாங்க, மாகாட். ஒன் ஆஃப் த கேர்ள்ஸ் செட், வெல் அப்படின்னு கேள்வி கேட்குறா. நோ ஒன் மூவ்ட். ஒருத்தரும் மூவ் பண்ணல. கோ ஆன் விஸ்பர்ட் த கேர்ள். கிளம்புங்க அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. தே வாக்ட் ஸ்லோலி டவுன் த ஹால் இன் த சவுண்ட் ஆஃப் த கோல்ட் ரெயின். எல்லாரும் கொஞ்சம் மெதுவாக ஸ்லோவாக வந்துட்டு அந்த ஹாலில் நடந்து போகிறாங்க அந்த சத்தத்தோட. தே டர்ன்ட் த்ரூ த டோர்வே டு த ரூம் இன் த சவுண்ட் ஆஃப் த ஸ்டார்ம் அண்ட் தண்டர். இந்த தண்டரோடையும் ஸ்டாமோடையும் அவங்க அந்த டோர்வே எந்த ரூமோ அந்த ரூமோட டோர்வேக்கு போயிட்டாங்க. லைட்னிங் ஆன் தேர் ஃபேஸஸ். அந்த அந்த பின்னலில் வந்து அவங்க முகத்தில் எல்லாம் லைட்னிங் லைட் உள்ளது. ப்ளூ அண்ட் டெரிபிள். ப்ளூ கலர்லையும் ரொம்ப மோசமாக இருக்கு. தே வாக்ட் ஓவர் டு த க்ளோசெட் டோர் ஸ்லோலி அண்ட் ஸ்டுட் பை இட். அவங்க அந்த க்ளோசெட் பக்கமாக மெதுவாக நடந்து போகிறாங்க. ஸ்டுட் பை இட், அது பக்கத்தில் நிற்கிறாங்க. பிஹைண்ட் த க்ளோசெட் டோர் வாஸ் ஒன்லி சைலன்ஸ். அந்த டோருக்கு பின்னாடி அமைதி மட்டும்தான் இருக்குது. தே அன்லாக்டு த டோர். அவங்க கதவை திறந்துட்டாங்க. ஈவன் மோர் ஸ்லோலி, இன்னும் மெதுவா. அண்ட் லெட் மாகாட் அவுட். மாகாட்டை வெளியே விட்டாங்க. அப்படிங்கிறதோட கதை முடிஞ்சிருது. இந்த இடத்துல மாகாட்டை விட்டாங்க அப்படின்னாக்கும் சைலன்ஸாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு பக்கம் யோசிச்சு பார்த்தோம்னா ஒருவேளை அந்த பொண்ணு உசுரோட இல்லையோ அப்படின்னு தோணுது. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா தி அன்லாக்ட் ஈவன் மோர் ஸ்லோலி அண்ட் லெட் மாகாட்டை வெளியே விட்டாங்க. வெளியே இழுத்தாங்கன்னு சொல்லலை, வெளியே விட்டுருக்காங்க. அப்போது என்ன நம்ம இதில் ஃபீல் பண்ண முடியும் அப்படின்னாக்கா, ஏற்கனவே அவங்க கில்ட்டியாக ஃபீல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஸோ நம்ம வி கேன் டிசைட் இதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு மாகாட்டுக்குனாக்கா, மாகாட்டோட அவங்க எல்லாம் ரொம்ப நல்லா பழகி நல்லா ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருப்பாங்க அப்படின்னு நம்ம கதையை நம்மளே முடிச்சுக்கிறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் டூ சப்ஸ்கிரைப் Magellan Vigil Academy. தேங்க்யூ.